மகாநதி சீரியலில் இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காவேரி யமுனா கிட்ட போயிட்டு, யமுனா நாங்கள் இருக்கிறது எல்லாமே மறந்துட்டு நீ நிவின் தான் முக்கியம்னுட்டு இது மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு யமுனா இருந்துட்டு, அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா, நிவின் என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க்கா. என்னை கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விடுறதுலேருந்து என்னுடைய படிப்பு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க அவ்வளோ கேர் பண்ணிக்கினாங்க. அதை பார்த்து தான்க்கா நான் அவரை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யமுனா பேசுனது எல்லாமே நிவின் கேட்டு கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ காவேரி இருந்துட்டு நிவின் கிட்ட வந்து, இங்க பாருங்க நிவின், இப்போ யமுனாவுடைய மனசுல நீங்க தான் இருக்கீங்க, அவளை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிவின் இருந்துட்டு, இங்க பாருங்க காவேரி, நீங்க இருந்தீங்கன்னா யமுனாவுக்கு என்னென்ன உதவி செய்வீங்களோ அந்த உதவியை தான் நான் செஞ்சேன் அதை நினைச்சு, ஆனா யமுனா தப்பா நினைச்சுக்கினா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு காவேரி ரொம்பவே கோவப்பட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய இடத்துல வந்து நீங்க என்னுடைய தங்கச்சிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா, இங்க பாருங்க என்னுடைய தங்கச்சியை நீங்க ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அதனால தான் என்னுடைய தங்கச்சி உடனே லவ் பண்ணிட்டா, என்னவோ நீங்க என்னுடைய இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, விஜய் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிவின் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு யமுனாவுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, நான் இப்போ உடனே வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி இருந்துட்டு, எங்களுடைய வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நானும் யமுனாவும் உங்க கூட இருந்தோன்னுட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய் இருந்துட்டு, சரி காவேரி நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே டாக்டர் கிட்ட, யமுனா எப்படிங்க இருக்காங்க, என்னுடைய மச்சினிச்சை நான் இப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு நிவினை கடுப்பேற்றுற மாதிரி விஜய் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ விஜய் யமுனா கிட்ட போயிட்டு, என்ன யமுனா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் போலீஸ் வராங்க. இப்போ போலீஸ் யமுனா கிட்ட வந்து, என்னம்மா நீ படித்த பொண்ணு தானே, இப்படி சூசைட் பண்ணிக்கிற நிலவுலலாம் வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க சார், எந்த இருந்தாலும் என்னை கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், யமுனா கிட்டே நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.